தமிழர் தொழில் தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் நடத்தும் முதலாம் உலக தமிழர் தொழில் வணிக மாநாடு நிகழ்வில் கலந்து கொண்டதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு புதிய அரசு, மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிற ஒரு அரசு, ஒரு தொழில் புரட்சியை, அமைதி புரட்சியை, மறுமலர்ச்சி புரட்சியை குறிப்பாக தொழில்துறையில் ஏற்படுத்த விரும்புகிற ஒரு அரசு இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பல அறிவிப்புகள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விரைவிலே பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. மக்கள் எதிர்பார்க்கிற, மக்கள் விரும்புகிற மாற்றங்களை செய்வதற்கு முனைப்போடு விரல் நுனியில் விவரங்களை வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்றைக்கு தயாராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த மாநாட்டில் பல கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவரின் மேலான கவனத்திற்கு அவையெல்லாம் எடுத்து செல்லப்படும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன மழுங்கடிச்சு என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க? புரியல. மழுங்க என்ன? யார மழுங்கடிச்சிட்டாங்க? படம் எப்போது வெளியாகும் என்று அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட தேதியில் வெளியிட்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரு மூளையோ மூளை செலவை செய்கிற படம் அல்ல. அது நம்மை பொறுத்த வரைக்கும் வார்த்தையின் மூலமாக செல்லுகிற பாதை திசை திருப்புகிற முயற்சியில் யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதில் நான் அக்கறையாக இருக்கின்றேன். நீங்க இப்ப வந்திருப்பது தொழில், இங்க வந்திருப்பது தொழில் இருங்க வந்திருப்ப இருங்க இருங்க நான் கேட்கிற கேள்வி நான் வந்து இருங்க 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 பேச கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள். பத்திரிகை நிருபர்களை பலர் சந்திக்க தவிர்ப்பதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிற போது அந்த நிகழ்ச்சியை ஒட்டிய கேள்விகளை தொடுத்தால் நிகழ்ச்சி நடத்துகிறவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை விடுத்துவிட்டு வேறு வேறு திசைக்கு நீங்கள் போவீர்களானால் நிகழ்ச்சி நடத்துகிறவர்களுக்கு ஒரு சங்கடம், பதில் சொல்ல விரும்புகிற எங்களுக்கு சங்கடம். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க. ஆமா, முதல்வர்கிட்ட வந்து முதல்வரையும் மீட் பண்றேன்னு அவங்க கேட்டிருக்காங்க. நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு என்னென்ன மாதிரியான, ஏன்னா இப்போ வந்து தமிழ் மாநாடு நடத்த போறக்கூடிய சூழல்ல இவங்க கூடிய கோரிக்கை என்ன வைக்க போறீங்க? என்ன முதல்வர்கிட்ட எடுத்துக்கொண்டு போறீங்க? ஏற்கனவே மாநாட்டில் விரிவாக விளக்கமாக அரசினுடைய கவனத்துக்கு எதையெல்லாம் வைக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து விளக்கமாக ஒரு 10 கோரிக்கைகளை சொல்லி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சிறு குறு நடுத்தர தொழில் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சிக்காக என்னென்ன திட்டங்களை அரசு முன்னெடுப்போடு செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். அந்த விரிவான விளக்கங்களும் வேண்டுகோள்களும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். முதலில் இந்த அமைப்பின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்பதாக இருக்கின்றார்கள். அப்ப நேரம் தரப்படுகிற போது அவையெல்லாம் விரிவாக விவாதிக்கப்படும்.